புதுச்சேரி மாநிலத்தின் வருவாய் ரூபாய் 7,374 கோடியாக உயர்கிறது. கடலில் இறங்கி தற்கொலைக்கு முயன்ற மாற்றுத்திறனாளி முதியவரை காப்பாற்றிய ஐஜிக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். நடிகர் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி திரைப்படம் இன்று வெளியான நிலையில் அஜித் பேனருக்கு பால் பீர் அபிஷேகம் செய்தும் மேளதாளங்களுடன் நடனமாடி ரசிகர்கள் கொண்டாடினர். புதிய பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகள் முடிந்துள்ள நிலையில் இந்த மாதம் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் வருவாய் ரூபாய் 7,374 கோடியாக உயர்கிறது. முதல்வர் ரங்கசாமி கடந்த ஆண்டு ரூபாய் 12,700 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டினை தாக்கல் செய்தார். அடுத்த பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான பணிகளையும் புதுச்சேரி அரசு முடுக்கிவிட்டுள்ளது. பட்ஜெட் ரூபாய் 12,700 கோடிக்கு தாக்கல் செய்யப்பட்டாலும் திருத்திய பட்ஜெட்டில் அரசின் செலவினம் உயர்ந்ததால் மாநில அரசின் பட்ஜெட்டும் ரூபாய் 13,235 கோடியாக உயர்ந்தது. எனவே நடப்பாண்டு பட்ஜெட் இறுதிக் கட்டத்தை எட்டியுள்ள சூழ்நிலையில் மாநில வருவாய் ரூபாய் 7,374 கோடியாக உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஏற்ப கடந்த மாதம் வரை ரூபாய் 5,249 கோடி ரூபாய் வருவாய் சொந்த நிதி ஆதாரங்களில் இருந்து ஈட்டியுள்ளது. குறிப்பாக வணிக வரியில் ரூபாய் 1,755 கோடி, கலால் வரியில் ரூபாய் 1,185 கோடி, போக்குவரத்து துறையில் 137 கோடி, பதிவுத்துறையில் 75 கோடி, வரியில்லாத ரசீதுகளாக ரூபாய் 2,093 கோடி என மொத்தம் 5,249 கோடி ஈட்டியுள்ளது. பெட்ரோல், டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரியை கடந்த மாதம் உயர்த்தியதை தொடர்ந்து அரசுக்கு 500 கோடி ரூபாய்க்கு கூடுதல் வருமானம் கிடைக்கிறது. கடலில் இறங்கி தற்கொலைக்கு முயன்ற மாற்றுத்திறனாளி முதியவரை காப்பாற்றிய ஐஜிக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரி ஐஜி அஜித்குமார் சிங்லா நேற்று மாலை 6:30 மணிக்கு கடற்கரையில் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது சுற்றுலா வளர்ச்சிக் கழக அலுவலகம் எதிரில் விநாயகர் சிலைகள் கரைக்கும் பகுதியில் பாறைகளுக்கு இடையே முதியவர் ஒருவர் இறங்கி கடலில் குதிக்க முயன்றார். அதனை கண்ட ஐஜி உடனே அருகில் இருந்த போலீசாரை அழைத்து முதியவரை காப்பாற்றி கரைக்கு அழைத்து வர செய்தார். விசாரணையில் முதியவர் செங்கல்பட்டு மாவட்டம் பொழிச்சலூர் அகதீஸ்வரர் நகரை சேர்ந்த சந்திரகுமார், வயது 74 என்பதும் மாற்றுத்திறனாளியான அவரை குடும்பத்தினர் கைவிட்டு விட்டதால் தற்கொலை செய்து கொள்வதற்காக பஸ்ஸில் புதுச்சேரி கடற்கரைக்கு வந்தது தெரியவந்தது. பின்னர் அவரை ஒதியஞ்சாலை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் ஜீப்பில் அழைத்து சென்று அரசு மருத்துவமனையில் சேர்த்தார். ஐஜி அஜித்குமார் சிங்லாவின் செயலை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். நடிகர் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி திரைப்படம் இன்று வெளியான நிலையில் அஜித் பேனருக்கு பால் பீர் அபிஷேகம் செய்தும் மேளதாளங்களுடன் நடனமாடி ரசிகர்கள் கொண்டாடினர். அஜித்குமார் படம் ரிலீஸ் ஆகிறது என்றாலே அவரது ரசிகர்கள் தியேட்டரை திருவிழா கோலமாக மாற்றிவிடுவார்கள். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் அவரது நடிப்பில் விடாமுயற்சி படம் இன்று உலகம் முழுவதும் வெளியானது. அந்த வகையில் புதுச்சேரியில் முதல் முறையாக அனைத்து திரையரங்குகளிலும் விடாமுயற்சி வெளியானது. சிறப்பு காட்சிகள் இல்லாத நிலையில் அனைத்து திரையரங்குகளிலும் காலை 10 மணிக்கு காட்சிகள் தொடங்கியது. காலையில் குவிந்த ரசிகர்கள் மேளதாளத்துடன் நடனமாடி பட்டாசுகள் வெடித்தும் மகிழ்ந்தனர். அஜித் பேனருக்கு மாலை அணிவித்தும் பால் பீர் அபிஷேகம் செய்தும் கொண்டாடினர். மேலும் கடவுளே அஜித்தே என்றும் பத்மபூஷன் அஜித்தே என்றும் கோஷங்கள் எழுப்பியும் கொண்டாடினர். பிரெஞ்சு சிட்டி அஜித் ரசிகர் மன்றம் சார்பில் திரையரங்கம் முன்பு வைக்கப்பட்டிருந்த அஜித் பேனர் முன்பு ரசிகர்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். அஜித் ரசிகர்களின் கொண்டாட்டத்தால் தியேட்டர்கள் எல்லாம் திருவிழா போல காட்சியளிக்கின்றன. புதிய பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகள் முடிந்துள்ள நிலையில் இந்த மாதம் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி நகரின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு 1980களில் மறைமலை அடிகள் சாலையில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டது.
சுமார் 40 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ராஜீவ்காந்தி பேருந்து நிலையம் காலப்போக்கில் கடும் இட நெருக்கடியை சந்தித்தது. இதை இடித்துவிட்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் முனையம் கட்ட திட்டமிடப்பட்டது. இப்பணி கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கப்பட்டது. இதற்காக ரூபாய் 29.55 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. சுமார் 4.5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பேருந்து நிலையத்தின் மையப் பகுதியில் போக்குவரத்து முனைய கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. இங்கு 31 கடைகள், 2 உணவகங்கள், 3 பயணிகள் காத்திருப்பகம், 4 போக்குவரத்து அலுவலகம், 3 பயணச்சீட்டு பதிவகம், 6 ஆம்னி பேருந்து அலுவலகங்கள், 2 பயணிகளுக்கான இரவு தங்கும் அறைகள், விசாரணை அலுவலகம், தகவல் மையம், முதலுதவி அறை, கட்டுப்பாட்டு அறை, நிர்வாக அலுவலகம், மின் அலுவலகம், பொருள் காப்பகம் ஆகியவை இடம்பெற்றுள்ளது. பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் 46 பேருந்துகள் நிறுத்தும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பேருந்து நிலையத்துக்கு பேருந்துகள் வருவதற்கும் செல்வதற்கும் என 2 வழிகள், பொதுமக்கள் வருவதற்கும் மைய பகுதியில் தனியாக ஒரு வழி என 3 வழிகள் அமைக்கப்பட்டுள்ளது. டிசம்பரில் திறப்பு விழா என்று கூறப்பட்டது. ஆனாலும் திறக்கப்படவில்லை. பணிகளை முடிப்பதில் சற்று தாமதம் ஆனதால் திறப்பு தேதி தள்ளிப்போனது. இப்பணிகளை மேற்கொண்டு வந்த தேசிய கட்டுமான கழகம் தனது தரப்பு பணியை முடித்து பேருந்து நிலையத்தை சமீபத்தில் புதுச்சேரி நகராட்சியிடம் ஒப்படைத்துள்ளது. அதைத் தொடர்ந்து புதுச்சேரி நகராட்சியும் தனது தரப்பிலான இறுதிக்கட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறது. திறப்பு விழாவுக்காக பேருந்து நிலைய கோப்பை முதல்வர் அலுவலகத்துக்கு அனுப்பி முதல்வரிடம் தேதியும் கேட்டுள்ளது. இதனால் புதிய பேருந்து நிலையம் இம்மாதம் 2ஆம் வாரத்தில் திறக்கும் வாய்ப்பும் ஏற்பட்டுள்ளது. MBBS சேர்க்கையில் NRI ஒதுக்கீடு சீட் மோசடி வழக்கில் தொடர்புடைய 30 ஏஜென்ட்டுகளை கைது செய்ய 2 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டை துவங்கியுள்ளது. புதுச்சேரியில் அரசு மருத்துவக் கல்வியில் 116 NRI இடங்களுக்கு போலி ஆவணங்கள் அளித்து மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. போலீசார் மோசடி வழக்கு பதிந்து போலி ஆவணம் சமர்ப்பித்த மாணவர்களிடம் விசாரணை நடத்தினர். தூதரகம் பெயரில் போலி ஆவணங்கள் கொடுத்த ஏஜென்ட்டுகள் ஆந்திரா குண்டூர், மெட்டி சுப்பாராவ், தேனி மாவட்டம் பூமிநாதன், செல்வகுமார், கார்லோஸ் சாஜிவ், விநாயகம் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். தொடர் விசாரணையில் வெளிநாடு தூதரக போலி ஆவணங்கள் கன்னியாகுமரியை தலைமையிடமாக கொண்டு 30க்கும் மேற்பட்ட ஏஜென்ட்டுகளை தயாரித்து கொடுத்துள்ளது தெரியவந்துள்ளது. 30 ஏஜென்ட்டுகள் கைது செய்ய சிறப்பு அதிரடிப்படை இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் தலைமையில் 2 குழுக்களாக பிரிந்து கைது செய்யும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். இந்த சிறப்பு அதிரடிப்படையினர் சென்னை, கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களுக்கு விரைந்துள்ளனர். வில்லியனூர் வசந்தம் நகரில் பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை மற்றும் அரும்பார்த்தபுரம் மேம்பாலத்தில் இருபுறமும் இரும்பு கிரில் வேலி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வில்லியனூர் சங்கீதா டிரேடர்ஸ் அருகில் தொடங்கும் கருப்பட்டி வாய்க்காலின் நதியில் வசந்தம் நகருக்கு செல்வதற்கான பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் ரூபாய் 37,69,447 மதிப்பீட்டில் சிறிய பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையும், அதனைத் தொடர்ந்து அரும்பார்த்தபுரம் மேம்பாலத்தின் இருபுறமும் ரூபாய் 19,30,000 மதிப்பீட்டில் இரும்பு கிரில் வேலி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ், தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், ராஜி, சபரிநாதன், வேதாச்சலம், ஜனா, மிலிட்ரி முருகன், பாபு, திலகர், அனீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அனைத்து பகுதிகளிலும் திடீரென கொசு தொல்லை அதிகரித்து உள்ளதால் மக்கள் தூக்கத்தை இழந்து அச்சத்தில் பரிதவித்து வருகின்றனர். புதுச்சேரியில் அனைத்து பகுதிகளிலும் திடீரென கொசு தொல்லை அதிகரித்துள்ளது. மாலை நெருங்கியதும் கொசுக்கள் கூட்டம் கூட்டமாக வீட்டிற்குள் படையெடுத்து வருகின்றன. இவை எந்த கொசுவார்த்திகளுக்கும் கட்டுப்படுவதில்லை. கொசுக்களை ஒழிக்க இருக்கும் சுகாதாரத்துறையின் ஃபைலேரியா பிரிவு இருக்கின்றதா என்றே தெரியவில்லை. நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகள் என்ன செய்கின்றன என்றும் தெரியவில்லை. கொசுக்களால் ஆண்டுதோறும் மலேரியா, சிக்குன்குனியா, டெங்கு என பல்வேறு நோய்கள் பரவுகிறது. இதனை தடுக்க மருந்து மாத்திரைகள் தனி பிரிவு என ஆண்டிற்கு பல கோடி செலவிடப்படுகிறது.
இந்த கொசுக்களை முன்கூட்டியே கட்டுப்படுத்தினால் நோய்களிலிருந்து மக்களை காப்பாற்ற முடியும். அரசுக்கு பல கோடியும் மிச்சமாகும். எனவே போர்க்கால அடிப்படையில் சுகாதாரத்துறையின் ஃபைலேரியா பிரிவு, நகராட்சி, கொம்யூன் பஞ்சாயத்துகளை அரசு முடுக்கிவிட்டு அனைத்து பகுதிகளிலும் கொசு ஒழிப்பு திட்டத்தை முழுவீச்சில் செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் வழங்கப்படும் கலப்பு திருமண ஊக்கத்தொகை 3 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக கலப்பு திருமண ஊக்கத்தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி ஹிந்து ஆதி திராவிடர் அல்லாதவருடன் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு ரூபாய் 2.50 லட்சம் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தொகை 3 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என முதல்வர் ரங்கசாமி கடந்த சட்டசபை கூட்டத்தில் அறிவித்தார். அதைத் தொடர்ந்து ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் கோப்பு தயாராகி கவர்னருக்கு அனுப்பப்பட்டது. கவர்னர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ள சூழ்நிலையில் தற்போது கலப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதிக்கு ஊக்கத்தொகை ரூபாய் 3 லட்சம் உயர்த்தி வழங்குவதற்கான அரசாணை ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அரசாணையில் கலப்பு திருமணம் செய்த ஆதி திராவிட தம்பதிக்கு நாட்டுடைமை ஆக்கப்பட்ட வங்கியில் மணப்பெண்ணின் பெயரை முதன்மையாக கொண்டு 3 லட்சம் ரூபாய் வங்கியில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், முதிர்கண்ணி உள்ளிட்ட பயனாளிகளுக்கு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி பத்துக்கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், முதிர்கண்ணி ஆகியோர் என மொத்தம் 100 பயனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி பத்துக்கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான AK சாய்ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் துணை இயக்குநர் பாலமுருகன், தொகுதி ஆய்வாளர் மகேஸ்வரி, ஆஷா தேவி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன், ஆறுமுகம், பாலகுமார், தமிழரசன், சேகர், மணிகண்டன், முரளி, சிவகுரு, உலகு, பொன்னுசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பயனாளிகளுக்கும் அமைச்சர் ஏற்பாட்டில் மதிய உணவு வழங்கப்பட்டது. தவறான கேள்வித்தாளை புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக தேர்வு பிரிவு அனுப்பியதால் முதலாண்டு மொழிப்பாடத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டன. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் கீழ் இணைப்பு கல்லூரிகளாக உள்ள அரசு சார்பு மற்றும் தனியார் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு செமஸ்டர் தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன. இன்று பிப்ரவரி 6 மொழிப்பாடம் தேர்வு நடக்க இருந்தது. இதற்காக தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு ஆகிய பாடங்களுக்கு தேர்வு எழுத புதுச்சேரி முழுவதிலும் இருந்து முதலாண்டு படிக்கும் 7500 மாணவ மாணவிகள் வந்தனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்திலிருந்து தேர்வு தாள்கள் வந்தது. தேர்வுகள் தொடங்கியவுடன் தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு மொழி பாடத்துக்கு விண்ணப்பித்தோருக்கு அவர்களுக்கு கேள்வித்தாள்களை கல்லூரிகளில் விநியோகித்தனர். கேள்வித்தாள்களை பார்த்த மாணவ மாணவிகள் அதிர்ச்சி அடைந்தனர். முதலாம் ஆண்டு கேள்வித்தாள் இல்லை என தேர்வுக்கூடத்தில் கண்காணிப்பு பணியில் இருந்த ஆசிரியர்களிடம் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து பல கல்லூரிகளிலிருந்து புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்துக்கு புகார் வந்தது. தேர்வு எழுதாமல் மாணவ மாணவிகள் 1.5 மணி நேரம் வரை காத்திருந்தனர். அதைத் தொடர்ந்து புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு பிரிவானது இத்தேர்வை ஒத்திவைப்பதாக அறிவித்து அனைத்து கல்லூரிகளுக்கும் மெயில் அனுப்பியது. தேர்வு தேதி பின்னர் அறிவிப்போம் என குறிப்பிடப்பட்டிருந்தனர். சுத்துக்கேணி பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி ஏற்பாட்டில் இலவச ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுத்துக்கேணி பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி ஒருங்கிணைக்கும் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் தோழர்கள் ஜெயகீர்த்தி, வெங்கடேஷ், எழிலரசன் ஆகியோரின் படத்திறப்பு விழாவும், அதனைத் தொடர்ந்து விழிகள் இலவச ஆம்புலன்ஸ் சேவை மக்களுக்கு அர்ப்பணிப்பு விழாவும், 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு பாராட்டு விழாவும் நடைபெற்றது. மேலும் இந்த இலவச ஆம்புலன்ஸ் சேவையை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மக்கள் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு வழக்கறிஞர் ஏசுராஜா தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவானன், திமுக மாநில துணை அமைப்பாளர் AK குமார்,
வட்டார காங்கிரஸ் தலைவர் பரமசிவம், விடுதலை சிறுத்தை கட்சி மண்ணாடிப்பட்டு தொகுதி செயலாளர் பூபாலன், சிபிஐஎம் கொம்யூன் செயலாளர் அன்புமணி, கிளை செயலாளர் சிபிஐஎம் சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் மத்தியில் சிறப்புரையாற்றி விழாவினை சிறப்பித்தனர். முன்னதாக வீரமுத்து வரவேற்புரையும், இன்பநாதன், தாஸ், பொன்னையன், பலராமன், கார்த்திக், அய்யனார், குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக நிகழ்ச்சியினை ஆசிரியர் வஜ்ரவேல், ரமேஷ், சரவணன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி படத்தினை திறந்து வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சுத்துக்கேணி கிராம அறங்காவலர் மற்றும் திருப்பணி குழுவினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் ஜெகதா வேல்முருகன் நன்றியுரையாற்றினார். புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத 4 சட்ட தொகுப்புகளை கண்டித்து பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. 2025 பிப்ரவரி 1 தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் மத்திய தொழிற்சங்கங்கள் வைத்த எந்த கோரிக்கைகளும் ஏற்கப்படவில்லை என்றும், தொழிலாளர்களின் நலன் முற்றாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத 4 சட்ட தொகுப்புகளை கண்டித்து புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பிய நிலையில் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத 4 சட்ட தொகுப்புகளை கண்டித்து பட்ஜெட் நகல் எரித்து தங்களது கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டனர். இன்டர்நேஷனல் VRS மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியில் பல்வேறு நிலைகளில் கற்றுத் தேர்ந்த வீரர் வீராங்கனைக்கு SSP லட்சுமி சௌஜன்யா சான்றிதழ் மற்றும் மஞ்சள், ஆரஞ்சு, நீலம், கருப்பு உள்ளிட்ட பெல்ட் வழங்கி பாராட்டினார். ஜாப்பனீஸ் கோஜு ரியூ ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் சார்பில் பல்வேறு நிலைகளை கற்றுத் தெரிந்த மாணவர்களுக்கு கலர் பெல்ட் தேர்வு காரைக்காலில் இன்டர்நேஷனல் VRS மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியில் நடைபெற்றது. கிராண்ட் மாஸ்டர் குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்சாய் கலைராஜு முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக SSP லட்சுமி சௌஜன்யா கலந்து கொண்டு பல்வேறு நிலைகளில் தேர்ச்சி பெற்ற வீரர்களுக்கு, வீராங்கனைகளுக்கு சான்றிதழ் மற்றும் மஞ்சள், ஆரஞ்சு, நீலம், கருப்பு உள்ளிட்ட பெல்ட் வழங்கி பாராட்டினார். முன்னதாக போட்டியில் பங்கேற்ற மாணவர்கள் பல்வேறு பிரிவுகளில் தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர். இந்த நிகழ்ச்சியில் VRS மார்ஷியல் ஆர்ட்ஸ் நிர்வாகிகள், பெற்றோர்கள், மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். CII அமைப்பு சார்பில் 9ஆம் ஆண்டு முழுமையான சுகாதார மாநாடு ஹோட்டல் அதித்தியில் நடைபெற்றது. புதுச்சேரி ஹோட்டல் அதித்தியில் CII மற்றும் இந்திய பெண்களின் கூட்டமைப்பு சார்பில் 9ஆம் ஆண்டு முழுமையான சுகாதார மாநாடு நடைபெற்றது. WFI பினான்சியல் சர்வீஸ் அமைப்பின் நிறுவனர் மணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பணியாளர்களுக்கான மன அழுத்தம் இல்லா வாழ்க்கை என்ற தலைப்பில் உரையாற்றியதுடன் பணியாளர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கான நிதி மற்றும் மருத்துவ நலத்திட்டங்களில் தேவை குறித்து வலியுறுத்தினார். இந்த மாநாட்டில் வணிகத் தலைவர்கள், மருத்துவ நிபுணர்கள், தொழில்துறையினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தின் வருவாய் ரூபாய் 7,374 கோடியாக உயர்கிறது. கடலில் இறங்கி தற்கொலைக்கு முயன்ற மாற்றுத்திறனாளி முதியவரை காப்பாற்றிய ஐஜிக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். நடிகர் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி திரைப்படம் இன்று வெளியான நிலையில் அஜித் பேனருக்கு பால், பீர் அபிஷேகம் செய்தும் மேளதாளங்களுடன் நடனமாடி ரசிகர்கள் கொண்டாடினர். புதிய பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகள் முடிந்துள்ள நிலையில் இந்த மாதம் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.